ஹாய் உறவுகளே, குட் மார்னிங். இன்னைக்கு ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான வேலைக்காக தாங்க தருமபுரி போகிறோம். போகிற வழியில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டனால போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற கிளிப்ஸ் தான் இது. டிஃபன் ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணுறோம். எங்கள் மாமா வீட்டு பையன் வைக்கப்படுறான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. அப்புறம் எனக்கு ஒரு மினி டிஃபன் தான் ஆர்டர் சொல்லியிருந்தேன். அப்புறம் அது வந்துருச்சு. அப்புறம் பாப்பா மாமா வச்சுருந்தாங்க. பாப்பா ஆடுறதுக்குள்ளே கடன்னு சாப்பிட்டு அப்புறம் பில் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் நம்ம அழகான க்யூட் கிட்லர் எவ்வளோ அழகாக நிற்கிறாரு பாருங்க. அப்புறம் அப்படியே வந்தால் இந்த தருமபுரி போகிற வழியில் இந்த தொப்பூரில் எத்தனை பேர் பயத்தோடு போயிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எனக்குலாம் செம்ம பயம் தொப்பூரை கிராஸ் பண்ணுற வரைக்கும். அப்புறம் இந்த பாலம் வேற நடந்துட்டு இருக்குது. இந்த பாலம் வேலை எப்போ முடியும்னு தெரியல. செம்ம டிராஃபிக் ஆகுது இதனாலயே. எத்தனை பேர் தருமபுரி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் போகிற வழியிலே தொப்பூர் காட்டையெல்லாம் அப்படி ரசிச்சுக்கிட்டே போனோம். தருமபுரியிலே வளர்ந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தருமபுரிக்கு கெஸ்ட் மாதிரி போயிட்டு வர சூழ்நிலை. கனவு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தா. எப்பயுமே ராசிபுரத்துக்கு வரும்போது வந்துட்டு கெஸ்டா போவேன். ஆனா இன்னைக்கு தருமபுரி கெஸ்டா வரேன். என் ஊருக்கு நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. வார்த்தையால சொல்ல முடியாத வழி இந்த பாட்டிலே இருக்கும். போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம். நாங்கள் தருமபுரி வரோன்னு தெரியும், எப்போ வரோன்னு தெரியாது. என் தங்கச்சி நின்று ஷாக்கா பார்க்குறா. சாந்தினியோட ஃபாலோவர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தங்க குட்டிங்கெல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் நிலா பாருங்க எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது. தங்க பிள்ளை. அப்புறம் நிலாவும் சரி சைலிஸும் சரி அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த சித்தி பெரியம்மா இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்க்க மாட்டோம். அம்மா அப்பா இப்படி சொல்லி தான் நாங்கள் குழந்தைங்கள வளர்ப்போம். யாரெல்லாம் இதே மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் குழந்தைய மெயினாக இதுக்காக தாங்க நம்ம வந்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி சீட்டு நம்ம போடுறோம் சேர்த்துறோம். இந்த போருங்கிறனால தீபாவளி அதுவுமா அரிசி எண்ணெய் விலையெல்லாம் அதிகமாக ஏறிடுச்சுங்களா. எந்த கடையிலையும் அரிசிக்கு எண்ணெய்க்கு அட்வான்ஸே வாங்க மாட்டேன்ட்டாங்க. விலை அதிகமாக ஏறுறதுனால சரி தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ண விலை அதிகமாயிருன்னு சொல்லிட்டு தான் ஆடி 18க்கே எல்லாத்துக்கும் பொருள் இப்பயே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் நாங்கள் இறக்கிட்டோம். இது நிறைய லேடிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சீட்டு நடத்தினா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இதில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்ட்டு. நான் இந்த மாதிரி தான் ஒர்க்குக்கு எதுவும் போகாதனால வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பொருள் எல்லாம் வந்துருச்சு. ஆளுங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்துடுவாங்க. நல்லா வந்துட்டுருக்குறாங்க. மாமா எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்ருக்கிறாரு. குட்டி தங்க உள்ளே படுத்துருக்குறாங்க. இதுதாங்க அந்த ஸ்கீமு. மந்த்லி 1000 ரூபாய் 12 மாதம். நீங்கள்லாம் உங்கள் ஊரில் தீபாவளி சீட்டு போட்டிருக்கீங்களா? 1000 ரூபாய்க்கு இந்த பொருளெல்லாம் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய லேடிஸ் வீட்டில் இருந்துட்டு சும்மா இருப்பீங்க இல்லைங்களா. இந்த மாதிரி இதை கூட நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இது ஒரு ஐடியா தான். வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் வீட்டில் இருந்துட்டு வேறு ஏதாவது எதில் பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாவது இருந்தால் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொருத்தராக வர பொருள் எல்லாம் எண்ணி எடுத்து செக் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அமுச்சு விட்டுக்கிட்டு இருந்தோம். செம்ம வேலை பெண்டு கழுந்துருச்சு நேற்று ஃபுல்லாகவே.
நான் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மந்த்லி 1000 ரூபாய் கட்டுறதே தெரியாது, டக்குன்னு மாதம் முடிஞ்சிரும். நீங்களாம் உங்கள் ஊரில் சீட்டு போடுறீங்களா? அதுக்கெல்லாம் என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த அட்டை ஏதாவது இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாம்பளும் நைட்டே கிளம்பி ஊருக்கு வரணும், பாப்பாங்களுக்கு ஸ்கூல் வேறு டியூஸ்டே. அதனால எல்லாமே அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்குறோம், அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். டைமும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. தருமபுரி, ராசிபுரம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது இதில் இந்த ஸ்கீமில் சேர்ற மாதிரி இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உறவுகளே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது இதில் கேட்குற மாதிரி இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணாலும் சரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம 11:45 ஆயிடுச்சு நைட்டு, அங்கேருந்து கிளம்புறதுக்கே. மண்டே நைட்டு ஊருக்கு போகிறேன்ட்டு நிலா அப்படி அழுகுது. பாசக்கார பிள்ளைங்க, கன்சீவாக இருக்கிறப்ப என் கூடயே இருந்துச்சு. இப்போ தான் அவங்க அம்மா கூட இருக்குது. இதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு பொட்டை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்படி அழுகுறா. நம்ம ரிஷிகாவுக்கு தருமபுரி விட்டு வர மனசே இல்லை, அழுந்துகிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம், பிள்ளை வேற ஏமாற்றி விட்டுட்டு வந்துட்டேன். அதே மனசே சரியில்லை. நைட்டு ஃபுல்லாக ஞாபகமாகவே இருந்துச்சு. அவளுக்கு குட்டி பாப்பானா ரொம்ப பிடிக்கும் நிலாக்கு. அப்படி கொஞ்சுவா வீடியோ காலில் கூட. அப்புறம் எப்படி அழுகுறா பாருங்க. என் தங்கச்சிட்டு கேட்டேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்டி பாப்பால, நான் பார்த்துக்கிறேன்னுக்கு. உன்னாலாம் 3 பேரையும் பார்த்துக்க முடியாது, நீயே தனியாக இருக்கிற, குழந்தைய வச்சுட்டு நீ எங்கடி பார்த்துக்குவ அப்படிங்கிறா. நான் பார்த்துக்குவேன் விடுறீன்னு. இல்லை நீ வேண்டாம் போ, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நீ எவ்வளோதான் வேலை செய்வ அப்படின்ட்டா. இல்லைன்னா நான் தூக்கிட்டே வந்திருப்பேன் நிலாவை. மனசே சரியில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள். அப்புறம் இங்கே நம்ம ராசிபுரத்தில் கொஞ்சம் பேரெல்லாம் சீட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு டியூஸ்டே மதியானம் போயிட்டு அவங்க எல்லாத்துக்கும் அரிசி பொருள் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் போல் டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு அப்புறம் அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம், சேலத்துக்கு. அதுதான் போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேயே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். அப்புறம் தருமபுரி, ராசிபுரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த சீட்டில் சேர ஐடியா ஏதாவது இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஒன்று எடுத்து போட, அவங்க ஒன்று எடுக்க. இந்த பெட்ஷீட் நல்லா இருந்துச்சு, குட்டி பாப்பாவுக்கு தான் பார்த்தேன். ஆனால் பட் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக ஏற்றிட்டாங்க. அதனால வேணான்ட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கிளாஸ்லாம் தேவைப்பட்டுச்சு வீட்டுக்கு. அப்புறம் அதை தான் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.